ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடு நம்ம கோவில்பட்டி ட்ரீம் ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸால கட்டப்பட்ட வீடு. இது நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு தாங்க கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம கிளைண்ட் எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்காங்க. அவங்க கேட்ட பட்ஜெட்ல சொன்ன டிசைன்ல இந்த வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டியில பசுந்தனி ரோட்ல தெண்டலகிரன் ஏரியால லொக்கேட் ஆயிருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா அபி வாட்டர் சப்ளை பக்கத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியால 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில நார்த் பேசிங்க பார்த்து கட்டப்பட்ட ஒரு 1 BHK வீடு. இந்த வீடோட அமைப்பு பார்க்கணும்னா வாங்க உள்ள போலாம். என்ட்ரன்ஸ்ல 6x40 சைஸ்ல ஒரு பெரிய பேசேஜ் ஏரியா. ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு கிரில் ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருப்போம். இந்த இதுவுமே கிளைண்ட் எங்கிட்ட கேட்டதுனால அவங்களுக்கு கிரில் இது போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியே கொஞ்சம் உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது மெயின் டோர் நல்ல ஒரு டீ கூட்ல போட்டு கொடுத்துருக்கோம். மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியே உள்ள வந்ததும் ஒரு காம்பாக்டான ஹால் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லெப்ட் சைடுல ஒரு கிச்சன், ரைட் சைடுல ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. நம்ம ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 12x10 அப்படிங்கிற ஒரு ஸ்பேசியஸான ஹால் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம கிளைண்ட் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டது மாதிரி எங்களுக்கு டிவி யூனிட் வால்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுனால வால்குள்ளே அட்டாச் பண்ணி டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் பாத்தீங்கன்னா 6x10 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு சிம்பிளான கிச்சன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பெட்ரூம். பெட்ரூமுமே ரொம்ப சிம்பிளா நீட்டா பிளசண்டா பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பெட்ரூம் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற சைஸ்ல பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூம்லயே அட்டாச் பாத்ரூமும் அமைஞ்சிரும். பாத்ரூமோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 6x4 அப்படிங்கிற ஸ்பேஸ்ல பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இந்த வீட்டை பத்தி இவ்வளவு சொல்றானே, ஏன் பட்ஜெட்டை மட்டும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, இது ஒரு லோ பட்ஜெட் வீடு தாங்க. நம்ம கிளைண்ட் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டது என்னன்னா, என்கிட்ட இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு, இதுக்குள்ள பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்டாங்க. வாங்க தாராளமா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த வீடு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, டோட்டலாவே பில்டிங் ஏரியா, காம்பவுண்ட் வால், கேட்டு இது எல்லாமே சேர்த்து மொத்தமே 12 லட்சத்துக்கு தான் இந்த வீடு கட்டி கொடுத்துருக்கோம். என்னங்க இவ்வளவு சிம்பிளா 12 லட்சத்துக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரீம் ஹவுஸை பொறுத்த அளவுல லோ பட்ஜெட்ல வீடு கட்டி கொடுக்கதான் நம்ம ஸ்பெஷலு. நம்மகிட்ட காசு கம்மியா இருக்கு, அதனால வீடு கட்ட முடியாது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். குறைஞ்ச அமௌண்ட் இருந்தாலும் வாங்க, நாங்களே லோன் போட்டு கொடுக்குறோம். ஃபுல் அமௌண்ட்டுக்குனாலும் லோன் போட்டு கொடுக்குறோம். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டா மட்டும் போதும், உங்களுக்கு உள்ள எல்லா வேலையுமே நாங்களே பண்ணி கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல வீடு கட்டணுமா? நீங்க அணுக வேண்டிய முகவரி நம்ம ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ். ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோவில்பட்டி மந்தித்தோப்பு ரோடு அன்னை தெரசா பஸ் ஸ்டாப்ல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அமைஞ்சிருக்கு. சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு கனவு இல்லத்தை நினைவாக்கிட்டு போங்க.